மோடி அரசுக்கு எதிராக கருப்பு அறிக்கை வெளியிட காங்கிரஸ் திட்டம் வகுத்துள்ளது. 10 ஆண்டுகால பாஜக ஆட்சி குறித்த கருப்பு அறிக்கை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட இருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் பொருளாதாரம் பின்தங்கி இருந்ததாக குற்றம் சாட்டி பாஜக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட உள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளை அறிக்கை வெளியிட திட்டம் வகுத்திருக்கிறார். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதாரம் முன்னேறியுள்ளதாக பாஜக கருத்து கூறி வரும் நிலையில் மோடி அரசுக்கு எதிராக கருப்பு அறிக்கை வெளியிட காங்கிரஸ் திட்டம் தீட்டியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கோபண்ணா அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கோபண்ணா. வணக்கம். மோடி அரசுக்கு எதிராக கருப்பு அறிக்கை வெளியிட காங்கிரஸ் கட்சியின் தலைமை முடிவெடுத்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? இல்ல, இந்திய வரலாற்றில் 2004 முதல் 2014 வரை டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் பல முனைகளில் அழைத்து சென்றது பொருளாதார வல்லுநர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய பொருளாதார கொள்கை, வர்த்தக கொள்கை, வரி சீர்திருத்தம், அதுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் அந்த அரசுக்கு ஒரு இலக்கு இருந்தது. அந்த அமைச்சரவையில சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தார். பல திறமை மிக்கவர்கள் இருந்தார்கள். அதற்கு இணையாக டாக்டர் மன்மோகன் சிங், சிதம்பரம் போன்ற திறமை மிக்க அமைச்சரவைக்கு இணையாக மோடியிடம் அத்தகைய திறமையானவர்கள் எவரும் இல்லை. பெரிய பொருளாதார நிபுணத்துவம் மிக்க சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அதிகாரிகள் கூட இன்றைக்கு பாஜக அமைச்சரவையிலே இல்லை. அன்றைக்கு மான்டேக் சிங் அலுவாலியா இருந்தார். அது மாதிரி பல திறமையானவர்கள் இருந்தாங்க. அந்த அரசு பல சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் எடுத்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம், 100 நாள் வேலை திட்டம், அனைவருக்கும் கல்வி, நில கையகப்படுத்துதல் சட்டம், மதிய உணவு, இப்படி பல நடவடிக்கைகளை அந்த அரசு எடுத்தது. ஆனால் அதற்கு இணையாக எந்த சாதனைகளையும் செய்யாமல் 2014 கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைன்னா இந்த 10 ஆண்டுகள்ல 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும். 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்தாடுவதாக மத்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் CMI பல முறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதே போல நீங்க விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்காக கூட்டுவேன், MS சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி குறைஞ்சபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்த பிரதமர் மோடி வெளிநாடுகளில் 85 லட்சம் கோடி கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியரின் கணக்கிலும் 15 லட்சம் டெபாசிட் செய்யப்படும் என்று சொன்ன மோடி ஆட்சிக்கு 10 ஆண்டுகளில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக 2019 இந்த புல்வாமா தாக்குதலை மத ரீதியாக பயன்படுத்தி அதை அரசியல் ஆதாயம் தேடி வெற்றி பெற்றார். இப்பொழுது மறுபடியும் அந்த ராமர் கோயில் கட்டுகிற பிரச்சனையில அதை மையமாக வைத்து தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறாரே தவிர மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த சாதனைகளை சொல்லல. பாராளுமன்றத்தின் இறுதி நாள், இந்த கூட்டத்தொடர்ல கடைசி நாள், அன்றைக்கெல்லாம் மகிழ்ச்சியாக அனைத்து உறுப்பினர்களும் விடைபெற வேண்டிய நாள். அன்றைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உரையை நிகழ்த்தாமல் வெறுப்பு, கசப்பு, விரோத உணர்ச்சியின் அடிப்படையில் கடந்த காலத்தில் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற பண்டித நேருவையும் இந்திரா காந்தியையும் கொச்சைப்படுத்தி சிறுமைப்படுத்துகிற ஒரு இழிவான அரசியல், கீழ்த்தரமான பாராளுமன்ற அந்த ஜனநாயகத்தின் மாண்புகளை சிதைத்த ஒரு பிரதமர் யார் என்று சொன்னால் இந்த 77 ஆண்டு காலத்தில் அந்த பணியை செய்தவர் பிரதமர் மோடி என்று வரலாறு அவரை பதிவு செய்யும். உண்மையிலேயே பாராளுமன்றத்திற்கு உள்ளே குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் ஒரு பிரதமர், இன்றைய பிரதமர், முன்னாள் பிரதமர், யார் இந்த முன்னாள் பிரதமர்? நவ இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டு உலக நாடுகளாலே மிகுந்த போற்றுதலுக்குரியவர். அதே போல இந்திரா காந்தி மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள். அவர்களை எல்லாம் இழிவுபடுத்துவது ஒரு பிரதமரின் நோக்கம் என்று சொன்னால் அது அவருடைய காழ்ப்புணர்ச்சியை தான் காட்டுகிறது. அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறாங்கன்னு சொல்றாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அந்த விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். 10 ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியையும் நாங்கள் பேசுவோம்.
அதே போல 10 ஆண்டு மோடி ஆட்சி அவர்கள் பேசட்டும். அவர்கள் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த சாதனைகள் என்ன என்று சொல்லட்டும். நாங்களும் 10 ஆண்டு காலத்துல அன்னைக்கு 2004க்கு பிறகு 2006, 7, 8 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 9.7%, 9.5, 9.1 என்று தொடர்ந்து 3 ஆண்டுகள் 9% மேலான வளர்ச்சியை டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி கண்டதை எல்லோருக்கும் தெரியாது. அந்த ஆட்சியினுடைய சாதனைகள் தெரியும். அதுபோல 9% மேலான ஒரு சாதனையை மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் என்றைக்கும் அவர்கள் நிகழ்த்தியதில்லை. அவர்கள் சாதனை 5, 6% மேலாக சென்றது கிடையாது. இன்றைக்கு இருக்கிற நவீன இந்தியாவிற்கு அடித்தளம் அமைத்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதற்கு துணையாக இருந்தவர் அன்றைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம். இணைப்பில் உங்களுடைய பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு கோபண்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.